இல்லை ஒரு நிமிஷம் நிற்க முடியுமா? உங்கள் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, நான் எப்போ வந்தாலும் கரெக்டாக அந்த நிலா ஃபுல்லாக இருக்குங்க. ஏதோ வண்டி போனாலும் அன்றைக்கி நிறைய ஆக்டிவிட்டி நடந்துச்சு கைஸ். அந்த ஏதோ ஒரு பொண்ணு பேர் சொன்னார் அவர். சொல்லிட்டு மொபைல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி அடிச்சு கொண்டாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி இடம் இருக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கோஸ்ட் வீடியோ. இன்றைக்கி வீடியோ எடுக்க எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஒரு மாதம் கைஸ், ஒரு மாதம் சொல்ல முடியாது, ஒரு 2 மாதத்துக்கு நம்ம எடுத்த லொக்கேஷனே திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். ஏன் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னா, ஏன்னா நான் இதுவரையும் நான் போன தாவல் வந்து பாதியில் விட்டு வந்திருப்பேன். அதே மாதிரி வந்து கரெக்டான கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டேன் கைஸ். அதனால் வந்து எடுத்த தாவலே திருப்பி எடுத்த மாதிரி கைஸ் நான் இப்போ போகிறேன். எடுத்த தாவல்னால் பார்ட் 2 நினச்சிக்கோங்க. நான் எந்த லொக்கேஷனு கரெக்டாக நான் சொல்கிறேன். நம்ம லாஸ்ட்டான இல்லை கைஸ், நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த சைக்கோ, இந்த அட்டாக்கு, அப்புறம் மொபைல்லாம் வாங்கி வச்சுட்டாங்கன்னு. அந்த வீடியோ பார்க்காத கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் கைஸ். அப்படி இல்லைனா இங்கே வந்து அந்த தமிழன் ஃபோட்டோ நான் இங்கே காமிக்கிறேன். அங்கே தான் கைஸ் நம்ம அந்த தாவலை தான் வீடியோ எடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் கேட்க வேண்டிய கொஷின்லாம் இருக்குது. அந்த தாவலை அவர்கிட்ட போய் கேட்டு அவருக்கு என்ன பிரச்சனை, எதனால் அங்கே இருக்கார் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் தான் கைஸ் போகிறோம். இன்றைக்கி வீடியோ எடுக்க வழக்கம் போல் தனியாக தான் கைஸ் போகிறேன். சரிங்க கைஸ், கொஞ்சம் நாளாக வீடியோ வரலைங்க கைஸ். அது வந்து அந்த ரீசன் நான் என்ன சொல்கிறேனே உங்களுக்கு தெரில. சரிங்க கைஸ், இனிமேல் வீடியோ வந்துடும். மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். சரிங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ கைஸ். வந்துட்டோம். சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா ஒரே காடை தான் கைஸ் இருக்குது. இங்கே மாடுல வந்து கட்டி போடுவாங்களாட்டுக்குது. ஜஸ்ட் மனுஷங்க வர இடம் நினைக்கிறேன் கைஸ். இது பாருங்கள், கவரில் இருக்குது. அங்கே வீடு இருக்குது கைஸ். அங்கே வீடு அந்த பக்கம் இருக்குது கைஸ் வீடு. ஆனால் இந்த பக்கம் டார்ச்சு கைஸ். அந்த பக்கம் வீடு இருக்கனால அவங்க இது கத்தி ஏதோ பேசுகிறாங்களாட்டுக்குது. அது நம்மளுக்கு அப்படி கேட்குது. அன்றைக்கி இங்கே தான் கைஸ் வீடியோ எடுக்க வந்தேன் நான். அன்றைக்கி வந்து நாங்கள் வீட்டு மேலேருந்து யாரோ பார்க்குறாங்க கைஸ். இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும் கைஸ். இது நான் எப்போ வந்தாலும் கரெக்டாக அந்த நிலா ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அது ஹலோ, ஆளுங்க யாராக இருக்கீங்களா இங்கே? இல்லை இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க, முன்னாடி வாங்க. நான் வீடியோ எடுக்க தான் வந்திருக்கேன். சவுண்டு கேட்குச்சு. இப்போ பக்கத்தில் ரோடு இருக்குது கைஸ். தான் அந்த தாள் வெளிச்சம் தெரியும்னு நினைக்கிறேன். இதான் அந்த தாளை. ஹலோ, தலை ஞாபகம் இருக்கா? நான் அன்றைக்கி ஒரு நாள் வந்திருந்தேனே உங்களை தேடி. நீங்கள் கூட ஒரு டைம் ஃபோனு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தீங்களே கைஸ். அந்த வீடியோ பார்க்காதையும் மறக்காமல் பாருங்கள் கைஸ். அந்த வீடியோ நிறைய ஆக்டிவிட்டி நடந்துச்சு. அது என்ன மரம் இது? சவுண்டு கேட்குது.
ஹலோ தலை இருக்கியா? வாய்ஸ் வித்தியாசமாக இருக்குது. அண்ணா இருக்கீங்களா நீங்கள்? இல்லை நீங்கள் இருக்கிறதுனால இந்த அறிகுறி தரீங்களா எனக்கு? இப்போ ஏதாவது சவுண்டு போடுங்க. கைஸ் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது கைஸ் அந்த சவுண்டு எனக்கு. நைட் டைம் கூட இந்த பஸ்ஸு இந்த லாரி சவுண்ட்லாம் இந்த பக்கம் கேட்குது எனக்கு. போன டைம் வந்து நம்ம ரொம்ப ஒரு மாதிரி அன்டைம் வந்தோம். எத்தனை மணிக்கு வந்தோன்னா கரெக்டாக ஞாபகம் இல்லை கைஸ். முடிஞ்சு 11:30 11:15 ஏதோ தான் வந்திருக்கேன். இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். ஒரு இப்போனா டைம் இருங்க கொஞ்சம் பார்க்குறேன். 10:17 தான் கைஸ் ஆகுது. நான் கொஞ்சம் இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்தேன்னா பஸ்ஸில் வந்தேன் நான். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டேன். 3 மணிக்கு சம்திங் அப்படி நான் கிளம்பி வந்தனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன் கைஸ் இடத்துக்கு. அன்றைக்கி வந்து நிறைய அதுவும் வண்டி போனாலும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க கைஸ். அன்றைக்கி நிறைய ஆக்டிவிட்டி நடந்துச்சு கைஸ். அதில் ஏதோ மழை ஏதோ ஒரு பொண்ணு பேர் சொன்னார் அவர். சொல்லிட்டு மொபைல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி ஹலோ தலை இருக்கியா? ஹலோ ஒரு பாறாங்கல் மேலே நிற்கிறேன் கைஸ் நான் இப்போ. சரி தலை, நீ வந்து எப்படியாப்பட்ட ஆள் என்னன்னு கேரக்டர் எனக்கு தெரியல. அன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து நீ கூட என் மொபைலு இதெல்லாம் எடுத்து வச்சுட்ட. நீ யாரு? சரி உங்கள்கிட்ட நான் எதுவும் கேட்கல. நீங்கள் இருக்குங்கன்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு சவுண்டு கொடுத்தீங்க. அது என்னமோ சவுண்ட். ஆனால் யாரு? இப்போ எனக்கு வித்தியாசமாக ஒரு சவுண்டு கொடுத்தீங்களே, அந்த சவுண்டு இன்னொரு டைம் கொடுக்க முடியுமா? ஹலோ இந்த பக்கம் இருக்கீங்களா நீங்கள்? இல்லை இந்த பக்கம் இருக்கீங்களா? எனக்கு சவுண்டு எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக எனக்கு கேட்குது. எப்படி என்ன சவுண்டு இது? சரி அதெல்லாம் விடுங்க. உங்கள் பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை நான் உங்கள் ஒய்ஃப் பேர் கூட அன்றைக்கி சொல்லியிருந்தீங்க. மலரா ஏதோ ஒரு பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு. அது எனக்கு சரியாக இப்போ ஞாபகம் இல்லை. ஏன்னா கொஞ்ச நாள் ஒரு 2 மாதம் கழிச்சு நான் இப்போ வந்திருக்கேன். இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? அந்தாட்ட போனதாங்க என்னன்னு தெரியும் எனக்கு. ஏன்னா நான் இந்த பக்கம் நிற்கிறனால அவன் எந்த பக்கம் என்ன பண்ணுறானே தெரில. ஒரு பக்கம் அவன் சொன்னி கோவம் வந்துச்சு. அது வயசு கட்டியது எடுக்கிறான் நாட்டுக்கு. ஸோ உனக்கு சரக்கு எதாவது வேணுமான்னு சொல்லு, நான் உனக்கு வாங்கி தரேன். சவுண்டு சரி. அன்னைக்கு தைரியமாக முன்னாடி வந்தல்ல, இப்போ வரமாட்டியா? பயந்துட்டியா? சரி நீ முன்னாடி வரமாட்டியாட்டுக்குது. பயந்துட்டியா என்னை பார்த்து நீ? ஹலோ யாரு? இல்லை ஒரு நிமிஷம் நிற்க முடியுமா? உங்கள் பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? No.
ஹலோ, ஃபுல்லாக இருக்கு. ஹலோ, இப்போ நீங்கள் தானே இப்போ இந்த பக்கம் வந்தது. உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்படி தானே வந்தார் கைஸ். கரெக்டாக இங்கேருந்து கைஸ் நான் இங்கே அங்கேருந்து நான் அங்கே நிற்கிறேன் கைஸ். அங்கே நிற்கிறேன் கைஸ் நான். ஆனால் இங்கேருந்து இப்படி போனார். எங்கேயா இங்கே தான் இந்த எங்கே போயிட்டு அதுக்குள்ளே. ஹலோ, இல்லை நான் பார்த்தா பயப்படுறியா? இங்கே ஏதாவது இருக்கானா? அப்படியே ஒரே செகண்டில் சல்லுன்னு அப்படியே வந்தார் கைஸ். ஆனால் நான் சரியாக நோட் பண்ணலட்டாங்க. ஆனால் ஓடி வந்தேன். என்னால் முடிஞ்சாலும் ஸ்பீடில் நான் வந்தேன். ஆனால் அப்போ பார்த்தாலும் இப்போ ஆள் இல்லை அந்த பக்கம். அவன் அந்த பக்கம் இருக்கியா நீ? வழி இப்படி போகுது கைஸ். இங்கோ போய் பார்க்கலாம். பாட்டிலெலாம் கூட இருக்குது கைஸ். இங்கே சரக்கடிக்கிற இடம் மாட்டேங்குது. சரக்கடிக்கிற இடத்துல எப்படி சைக்கோ இருக்கலாம்? டேய், ஏன் கோவம் வந்துடுச்சா? இதில் புதரில் ஏதாவது ஒழிஞ்சிட்டே போயிட்டு. ஆம்பளை தானே, முன்னாடி வர மாட்டேன் நீலாம். புரியல. ஏதோ ஆன மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சேடா அப்போ. ஆனால் என்னையவே இப்படி சுத்த வைக்கிறல. என்ன இடமே எனக்கு புரிஞ்சுக்க முடியல கைஸ். நான் அன்னைக்கு அந்த பக்கம் வந்து கம்யூனிகேட் பண்ணேன். அந்த ஆட்டு அப்படியே கமெண்ட் பண்ணி அப்படியே போயிட்டேன் கைஸ். ஆனால் அந்த பக்கம் நான் பார்த்தானா அந்த பக்கம் அவர் இல்லை. அந்த பக்கம் நான் கைஸ் கல்லுமணி ஏறிக்கிறேன் கைஸ். நான் அன்னைக்கு அந்த வீடியோவில் கைஸ் அன்றைக்கி அந்த வீடியோவில் நான் அந்த பக்கம் நிற்பேன் கைஸ். அந்தாட்டினா அவர் அந்த பக்கம் என்ட்ரன்ஸ்லேயே அவர் இருந்தார். நான் கிளியராக கேப்சர் பண்ணியிருப்பேன். இதுவும் என் பக்கம் யாரோ வர மாதிரி எனக்கு தெரியுது கைஸ். ஒரு மாதிரி மனசில் அன்றைக்கி அந்த பக்கம் இருந்தனால அந்த பக்கமே பார்த்துட்டு அவர் என்ட்ரன்ஸ்லேயே இருந்தார் கைஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணதில்ல. இந்த டைம் அந்த பக்கம் இல்லைங்க கைஸ். அந்த சாயங்காலமே நான் வந்துட்டேன். ஆனால் அந்த பக்கம் எதுக்கோன்னு ஒரு டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா நான் அவர் அந்த பக்கம் இல்லைங்க கைஸ். சரி நம்ம இப்படி வந்துடலாம், இப்படி வந்துட்டு இங்கெங்கே இங்கெல்லாம் எங்கே இருக்கா நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது பாதி தூரம் தான் வந்துட்டு சரி போயிட்டு நைட்டு வரலான்னு பிளான் போட்டது. சரி ஒரு மாதிரி 1 மணிக்கு இல்லை 2 மணிக்கு அப்படி ஏதாவது டைம் வரலாம். ஏன்னா அப்போ தான் கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இல்லை கோஸ்ட் உண்மையிலுமே ரியலாக எதாவது இருக்கா இங்கே அப்படின்ற மாதிரி கம்யூனிகேட் பண்ணலான்னு தான் இருந்தேன்.
ஆனால் இப்போ பார்த்தா எந்த பக்கம் இருக்கானே தெரியல. ஏதோ சல்லுன்னு அந்த பக்கம் போனால் இப்போ பார்த்தா ஆள் இல்லை அந்த பக்கம். நானும் அப்படி போயிட்டு சுற்றிட்டு இப்படி என்ட்ரன்ஸில் இங்கே பாருங்கள், இந்த செடி கூட காமிச்சிருப்பாங்க கைஸ். நான் செடி கூட காமிச்சிருக்கேன் இது ஸ்டார்டிங்கில். அப்போ வானமே ஒரு மாதிரி இருக்குல்ல கைஸ். இந்த கேமரா குவாலிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா பழைய மொபைலில் கேமரா குவாலிட்டி அவ்வளோ தெரியாது எனக்கு. தெரியாதுன்னா எடிட்டிங் பண்ணும், அதில் நிறைய மொபைல் ஹேங் ஆகும். இப்போ நான் வேறு ஒரு மொபைல் எடுத்துகிட்டே போய் கொஞ்சம் நல்லாயிருக்கு யூஸ் பண்ணிது. டே நீ இருக்கியா இங்கே? இல்லை என்னை பார்த்து பயந்துட்டு ஓட்டியா? கை அப்படியே ஒரு மாதிரி அப்படி ரொம்ப பயமாக இருக்குது கைஸ் எனக்கு. ஏன்னா எல்லா இடத்த மாதிரி எல்லா இடம்னா நான் அழகாக உள்ளே போயிடுவேன், வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுவேன் கைஸ். வீடியோ எடுக்குன்னா உள்ளே போகும்போது கூட பக்கம் என்ன ஸ்டோரி இதெல்லாம் கேட்டு போவேன். ஒரு தாவலை வந்து டக்குன்னு அப்படியே வந்தோமா எடுத்தோமா கிளம்பிடுவேன். இந்த தாவல் வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா சுற்றியும் காடு கைஸ். இது நான் ஒரு மாதிரியே இருக்குது. எவனாவது இங்கே நான் அடித்தே கொண்டாலும் கேட்குறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி இடம் இருக்குது. ஆனால் பக்கத்துக்கு வீடு இருக்குது கைஸ். ஆனால் இப்போ லைட்டெல்லாம் எல்லாம் ஆஃபில் இருக்குது. அதெல்லாம் நான் முன்ன ஸ்டார்டிங்கில் வரும்போது லைட்டில் எரிஞ்சிருந்துச்சு கைஸ். அது என்னடா நைட்டு கூட லைட்லாம் எரியுது அப்படின்னு நினச்சிருந்தானே. சரி அந்த வீட்டுக்கு போகலாம்னு நினச்சி அது ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால். ஆனால் அது பார்த்தேன் தங்குறாங்களாட்டுக்குது அந்த வீட்டில் ஆளுங்க இருக்காங்க. ஆனால் உண்மையுமே கைஸ் சுற்றிரும் ஒரு மாதிரி காடை இருக்கனால எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எவனாவது இங்கே அடித்தே நான் கொன்னாலும் வந்து இங்கே நான் என் பாடியே எடுக்குன்னா கூட மினிமம் ஒரு வாரம் 2 வாரம் ஆயிர மாட்டேங்குது. அதுவும் சரக்கடிக்க வரானுங்கள அவனுக்கு யாராவது பார்த்து சொன்னால் மட்டும்தான். ஏன்னா அவ்வளோ பெரிய இடம் இது. சத்தியமாக எந்த பக்கம் போயிட்டு எப்படி வரதுனே தெரியல கைஸ். இதுவே லைட் ஒரு டைம் அப்படியே பெரிய இடம் கைஸ் இது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு. இங்கே இந்த தாவலை இது மாதிரி நான் பெரிய இடம் நான் எடுக்கணும்னா 1 2 கேமரா இருந்தால் தான் கரெக்டாக. அங்கே ஒருத்தர், அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அந்த மாதிரி ஷூட் பண்ண இன்னொரு கேமரா இருக்கணும் கைஸ். இந்த டைம் கொஞ்சம் தனியாக வந்துட்டேன். ஏன்னா தனியாக வர சுவிட்சன் அந்த இதாகிருச்சு. ஏன்னா இப்போதைக்கு யாரும் வரமாட்டாங்க கைஸ். எக்ஸாம் வந்துச்சுல பக்கம், அதனால் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் எனக்கு எக்ஸாம் தான் இருக்குது. சரி வீடியோ போட்டு ஒரு 10 நாள் பக்கம் ஆகுதே, அதனால் இப்போயே கொஞ்சம் எடுத்துடலாம், எடுத்துகிட்டு கூட படிச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி. ஏன்னா நைட் நான் அவ்வளோ தூங்குறதில்ல, அதனால் கைஸ் அந்த 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது கூட சுடுகாட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்ட வீடியோ போட்டுருவோம் கைஸ். சவுண்டு கேட்டுச்சு கல் தூக்கி போகிற மாதிரி. ஹலோ நான் இங்கே தான்டா இருக்கேன், வரையா இங்கே? இல்லை நான் பார்த்து பயப்படுறியா? சொல்ல மாட்டேன் கைஸ். பயப்படுறேன்னு சொன்னனால்தான் அவன் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனான். ஆனால் அங்கே போனால் நான் ஒரு 3 செகண்டில் கைஸ் 3 செகண்டில் இங்கேருந்து சல்லுன்னு ஓடினா. ஆனால் பார்த்தா அவன் எங்கே போனானே தெரில, சல்லுன்னு போய்ட்டு நானும் இங்கெல்லாம் ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டா நான் அவன் இல்லைங்க கைஸ். அவன் இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு 2 பேர் இருந்தால் தான் தாராளமாக வீடியோ எடுக்க முடியும். அவன் எங்கே இருக்கான் என்ன சருக்கடிக்கு ஆளுங்களை அவன் வந்துட்டானா? வண்டி ஏதோ நிறுத்துகிற சவுண்டு கேட்குது கைஸ். சரக்கடிக்கு தான் ஆளு வந்துட்டாங்க. சரக்கடிக்கு வந்துட்டானு கைஸ். சரிங்க சவல் தான். இந்த பக்கம் நான் போயிடலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சரக்கு அடிக்கிறவங்க 7 மணிக்கு 8 மணிக்கு அந்த டைமில் வருவானு நினச்சி தான் கைஸ் நான் 10 மணிக்கு மேலே வரேன். ஆனால் இந்த டைம் இப்போ ஆளுங்க வரானுங்க கைஸ். என்ன சொல்கிறேனே தெரியல எனக்கு. சரிங்க கைஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அவள் தான் கிளம்பலான்னு இருக்கேன். ஏன்னா இது என்ட்ரன்ஸ் தான் பெரிய என்ட்ரன்ஸ். இதனால் இப்படி போயிடலான்னு இருக்கேன். அப்படியே போயிடலாம். அப்புறம் அந்த பக்கம் எவனா இருக்கானு என்னான்னு தெரியுங்க கைஸ் எனக்கு கரெக்டாக. சரிங்க கைஸ், நான் வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். அவனுக்கு ஏதோ பேசினு இருக்காங்க கைஸ் நின்று. ஆனால் நல்லா சவுண்டு கேட்குது. உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன். சரியா, திருப்பம் அடுத்த டைம் பார்க்கலாம். உனக்கு எதாவது ஹெல்ப் வேணா கேளு.
இல்லை என் முன்னாடி வந்தேன்னா கூட வா இப்போ வரனா சொல்லு, நான் நிற்கிறேன், இப்போயே கூட நிற்கிறேன், வரையா முன்னாடி. இந்த பக்கம் மாடுலாம் ஓட்டிகிட்டு வருவாங்களா கைஸ்? ஏன்னா டார்ச் லைட்டு கம்மியாச்சு. சரிங்க, வீடியோவோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இவ்வளோ நேரம் கம்மி பண்ணது பெருசுன்னு சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் இன்னும் ட்ராவல் பண்ணி வேறு போகணும் கைஸ். அதுவும் நைட் டைமில் பஸ் இருக்கானே நான் தெரில எனக்கு. அதனால் ட்ராவல் பண்ணி தான் கைஸ் போகிற மாதிரி இருக்கும். சரிங்க கைஸ், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் 1K. நம்ம 1Kன்னு சொல்லும் போது தான் அதில் ஒரு சந்தோஷம் வருது. இன்னொன்று என்னென்னா 1K வருது, தொடர்ந்து வீடியோ போடணும். அப்போ தான் வேறு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு கேமரான்னு காட்டுது. வண்டி சவுண்ட் நல்லா கேட்க மாட்டேங்குது கைஸ். பாருங்க, அந்தாட்டு தான், அதுக்கு அந்தாட்டு தான் கைஸ் ரோடு. சொல்ல மாட்டேன் கைஸ், 1K நம்ம ரீச் பண்ண போகிறோம். ரீச் பண்ணுறோன்னு சொன்னாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கைஸ். ஏன்னா தொடர்ந்து போடணும். இத்தனை நாளாக நம்ம எப்பயும் ரீச் பண்ணுறோம், நம்ம சரி தொடர்ந்து போடாதனால அதெல்லாம் சொன்னால் சொல்லினே இருக்கலாம் கைஸ். அப்புறமா எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நல்லா தான் பண்ணுறீங்க, சின்ன வயசில் இப்படி எடுக்கிறியப்பா அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் வருது. அந்த கமெண்ட்காகவே ஒரு தனி வீடியோ போடுறேன் கைஸ் நான் இந்த சேனல், மெயின் சேனலில். இன்னும் வந்து அதெல்லாம் சொல்கிற மாதிரி இப்போ எதுவும் இல்லை. 1K ரீச் பண்ண போகிறோம். அப்படி ரீச் பண்ணோன்னா ஏதோ 1 kg இல்லை 2 kg அப்படின்னு ஏதாவது கேக் ஏதாவது வெட்டுறேன். இல்லை அப்படி எதுவும் வேணாம், நீங்கள் ஏதாவது ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படி வேணாம், நீங்கள் இல்லாதவங்களுக்கு வந்து எதாவது சாப்பாடு அது மாதிரி எதாவது வாங்கித்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு எவ்வளோ கமெண்ட் வருதோ அந்தளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு. எங்கள் ஊரில் வந்து இல்லாதவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் வாங்கி தரேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கைஸ். சரிங்க கைஸ், வீடியோவோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறேன் கைஸ். கை வேறு வலிக்குது. சரிங்க கைஸ், பை கைஸ். திருப்போம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக சந்திக்கிறேன் கைஸ்.